இந்த வீடியோவில் ஸ்கர்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்றது சொல்லித்தரேன். ஸ்கர்ட்டில் வந்து இந்த பார்டர் வரும் பார்த்திங்களா, பார்டர் வந்து நம்ம தனித்தனியாக பீஸ் போட்டு வெட்டி வச்சிங்கன்னா மேலே வந்து நம்ம ப்ரியல் வைக்காமல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி இதில் பார்க்கலாம். நம்ம ஒரு பார்டர் வந்ததாக இருந்தால் நம்ம அது கீழே பார்டர் வேணும், மேலே வந்து நம்மளுக்கு ப்ரியல் வேண்டாம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். டெய்லரிங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான். அதனால் டெய்லரிங் எல்லோரும் கற்று வச்சுக்கோங்க. யாருக்கும் தேவையில்லாத எதுவும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கணும். இங்கே வந்து நீங்கள் ஒரு 5 எடுத்துக்கோங்க, இல்லைனா 3 எடுத்துக்கோங்க. அந்த அளவு கீழே வந்து ஒரு 8 இல்லைன்னா 7 உங்களுடைய அளவு எவ்வளவோ அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கிராஸாக போட்டுக்கோங்க. இந்த அளவும் ஒரே அளவாக வரணும். அதே மாதிரி இங்கே நம்ம இந்த மாதிரி இந்த சின்ன அளவு ஃபுல்லாக ஒரே அளவும் பெரிய அளவு ஃபுல்லாக ஒரே அளவும் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது ஜிக்ஜாக் மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பசங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருக்கோம். அவங்களும் வந்து கற்றுக்காங்க எல்லாம். நீங்கள் இது வந்து 1 மந்தில் கிளியர் பண்ணிட்டு போகலாம். நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சிருந்தோன்னா, ஒரு ப்ளவுஸ்னால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதம் நம்ம போகணும் கற்றுக்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கோம். அப்படியெல்லாம் இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் 15 நாளில் கற்றுக்கலாம். நீங்கள் என்ன தைக்க விரும்புகிறீங்களோ, பாவாடை சட்டை இல்லை சுடிதாரு இல்லை ப்ளவுஸு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வெறும் 15 நாளில் நீங்கள் கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கிறத நம்ம சின்னதெல்லாம் ஒரு சைடு வர மாதிரி வைங்க. இங்கே பாருங்கள், சின்னது ஃபுல்லாக ஒரு சைடு வர மாதிரி வைங்க. வச்சிங்கன்னா நமக்கு இப்படி கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மேலே வந்து நம்ம இடுப்பினுடைய அளவு நமக்கு கிடச்சிரும். மேலே இடுப்பினுடைய அளவு நமக்கு கிடச்சிரும், கீழே நமக்கு தேவையான க்ரோத்து கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தைச்சி இது மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு மேலே இது பட்டி, இதுக்கு எவ்வளோ அளவோ அது வெட்டி வச்சுக்கோங்க. பட்டி அளவு எவ்வளோன்னு பார்த்து நம்ம வெட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், பட்டி அளவு இப்படி தான் ஸ்கர்ட்டு நீங்கள் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணதை இது அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் லேஸ் அது வைக்கணுன்னா நம்ம லேஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், அது எப்படின்றது காட்டுறேன். நம்ம அதுலேயே லேஸ் பார்டர் மாதிரி வந்தாலும் நம்ம இது வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கீழே இது ஃப்ராக்கு, உங்களுக்கு ஸ்கர்ட்டு எதுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி